நேத்து நானும் அப்பாவும் ஒரு சொல்லி ஈரோடு போயிருந்தேங்க. போம்போது எந்த பிரச்சனையும் இல்லைங்க. சென்னிமலை டூ ஈரோடு போற வழியில அந்த பாலம் இருக்கும்லங்க, ரயில்வே பாலம். அது கீழ ஃபுல்லா தண்ணி போயிட்டு தான் இருந்ததுங்க. ஆனா டிராஃபிக் பெருசா இல்லைங்க. திரும்பி வரும்போது 6:30 மணிக்கு கொண்டாந்து வண்டி நிறுத்துனாங்க. 7:15 ஆயிருச்சுங்க. நாங்க இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் வரக்குள்ளே நடுவுல வந்து ஒரு மினி பஸ் மாட்டிக்கிச்சுங்க. இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் போக முடியலைங்க. அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் வர முடியல. ரொம்ப ரிஸ்க்கா இருந்ததுங்க. இதே யாராச்சும் எமர்ஜென்சில வந்திருந்தாங்கன்னா 3/4 மணி நேரம் வெயிட் பண்ணி போற மாரி தான் இருக்குங்க. மேல 4 ட்ரெயின் போயிட்டு வந்துருச்சுங்க. ஆனா இந்த பக்கம் ஒரு துளி வண்டி போன மாரி தெரியலிங்க. ரொம்பவே ரிஸ்க்காக தான் இருந்ததுங்க. எமர்ஜென்சிலாம் வந்தாங்கன்னா எப்படி 3/4 மணி நேரம் வெயிட் பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். கிட்டத்தட்ட இந்த வழியே ஒரு 10,000 to 20,000 பேர் டெய்லி கிராஸ் பண்ணுவாங்க. ஆனால் ரோடு இப்படி இருந்தால் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. நைட் நேரத்தில் வண்டி ஓட்டுறதே ரொம்ப கஷ்டங்க. அது இந்த தண்ணியில் ஓட்டுறதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்காக தான் இருந்ததுங்க. வயசானவங்களாம் வந்தாங்கன்னா உளுந்துருவாங்க. தண்ணி நல்ல ஃபோர்ஸாக வந்துட்டு இருக்குதுங்களா, அதனால வண்டி வந்து ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்குதுங்க. அதுவும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டுற மாதிரி இருக்குதுங்க. கவர்மெண்ட் இதை பார்த்து கொஞ்சம் ஆக்ஷன் எடுத்தால் நல்லா இருக்குங்க. நிறைய பேர் இந்த வழியாக போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. டெய்லி ஒரு 10,000 to 20,000 பேர் போகிறாங்க. கவர்மெண்ட் சீக்கிரம் ஆக்ஷன் எடுத்தால் பரவாயில்லைங்க. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஜோசப் ஹாஸ்பிட்டல் தாண்டி வண்டி நின்றுட்டு இருந்ததுனாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் வண்டி நின்றுட்டு இருந்ததுனாங்க. பாருங்கள் எவ்வளோ தூரம் வண்டி நிற்குதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சீக்கிரம் ஆக்ஷன் எடுத்தால் நல்லா இருக்குங்க இதுக்கு.